வந்து அருண் கார்த்திக்ன்ற தம்பி வந்து இப்போ அவருக்கு 5 வயசு, ஒரு ஒன்றாம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் என்னன்னா இப்போ நோபல் ப்ரைஸுக்காக 2 மணி நேரம் நிற்காம வந்து ஓடி அதை சாதனை பண்ணி இப்போ அச்சீவ் பண்ணி நோபல் ப்ரைஸில் அவார்டெலாம் வாங்கியிருக்கிறாரு. சரியா? இப்போ அவர் என்னென்னா ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணார் இதை. அப்போதுலேருந்து ரெகுலராகவே இந்த கிரவுண்டில் தான், நம்ம ராஜபாளையம் ராஜூஸ் காலேஜ் கிரவுண்டில் தான் ரெகுலராகவே ஒரு 5:45 5:30க்கெல்லாம் அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் விடாமுயற்சியில் அவர் ஓடிட்டே இருப்பார் எப்போயுமே. சரியா? இப்போ 5 மாதத்துக்கு அப்புறம் நோபல் ப்ரைஸ் நம்ம ஒரு அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அதை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நாளில் வந்து அதை வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. சரியா? அவர் விடாமல் வந்து 2 மணி நேரம் கண்டினியூவாக ஓடி அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. இதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவங்க அப்பாவால் ஓட முடியாது. சரியா? ஏன்னா அவர் வாழ்க்கையில் குடும்பத்துக்காக ஓடுறாரே தவிர அவரால் ரியாலிட்டியில் ஓட முடியாது. ஆனால் நம்ம பையனை வந்து எப்படியாவது நம்ம செய்யாததை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவர் நடக்க முடியாத அந்த விஷயத்தை வந்து பையன் மூலியமாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மூலியமாக அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாரு.